அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, மீன ராசிக்கு ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கார். 7ஆம் வீட்டுல கேது அமர்ந்திருக்கார். கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுது. கோர்ட்டு கேஸுக்கு போயிருவேன், டைவோர்ஸ் கொடுத்துருவேன். அதாவது எல்லா ராசிக்காரங்களுக்கும் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை வரதுதான். ஆனா மீன ராசிகளுக்குள்ள இந்த தம்பதி பிரச்சனை அடே அப்பா சொல்லவா வேணும். ஏன்? மீன ராசிக்கு ராகு பகவான் ரேவதி நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காரு. ரேவதி நட்சத்திரம் கரெக்டா நேர் ஆப்போசிட்டான கலஸ்திரஸ்தான அதிபதியான புதனுடைய நட்சத்திரம். நீங்க மீன ராசி அன்பர்களெல்லாம் கேட்டு பாருங்க, வீட்டுல சலசலப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன சலசலப்பு இப்போ உண்டு. அவங்க இருக்கிற இடமும் கூட நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு 2 நாள் இங்க இருப்பாங்க, வேலை விஷயமா 2 நாள் அங்க போவாங்க, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க. அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை மீனராசிக்கு இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த சனி வக்ரம் 11ஆம் வீட்டை நோக்கி நகருது. அதுதான் மீனராசிக்கு பெரிய ஒரு ஆதாயம். சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க சம்பாதிக்கிற காசு செலவெல்லாம் போக உங்களுடைய பாக்கெட்லயும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் உங்களோட கூகுள் பேலயும் மிச்சமா இருக்கும்ல, அந்த சேவிங்ஸை தான் 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட லாபஸ்தானத்தை நோக்கி தான் சனி பகவான் மீனராசிக்கு இப்ப பயணிக்கிறார். அப்போ உங்களுக்கு லாபம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். சனி லாபாதிபதி லாபஸ்தானத்தை நோக்கியே பயணிக்கிறதுனால நிச்சயமா சேவிங்ஸ்ல உங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்க போகுது. நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் சூப்பரா இருக்க போகுது. இது நாள் வரையில கணவன் மனைவிக்குள்ள பிக்கல் புடுங்கல் பிரச்சனைகள் இருந்தால் அது தற்போது விலகுவதற்கான காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக 7ல கேது. மீனராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்க யாரா இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு மனதில் குமுறிட்டு இருப்பீங்க. அப்பதான் நீங்க இப்போ நீங்க ஒரு வரன், நீங்க ஒரு ஆண்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பெண் உங்களை பார்த்துட்டு போறாங்கன்னா அது 6 மாசம் 7 மாசம் இழுத்துக்கிட்டு எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு இருக்கும். இதுவே ஒரு மீனராசி பெண்ணா இருந்தீங்க, திருமண வயது உடைய பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டு அது ஒரு 6 மாசம் 7 மாசம் என்னன்னே தெரியாம கிடப்புல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருந்திருக்கும். எப்பதான் திருமணம் நடக்கும், மனதுக்கு பிடித்த வரன் யார் அப்படிங்கிற தேடல்லையே மீனராசி அன்பர்கள் இருப்பீங்க. ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு புதுமண தம்பதிகள் அப்படின்னா, அந்த 6 மாசத்துக்குள்ளேயே வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் இந்த ராசியில ராகு இருக்கும் போது அந்த 6 மாசம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பெரிய சண்டைகள். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமா இருந்தா நிச்சயமா அது பஞ்சாயத்து வரைக்கும் கிட்ட போகும். ஆனால் உண்மையாக நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். அதனால அவர் சொல்லிட்டாரு, சிம்மம் ஷாம் சொல்லியிருக்காரு, மீனராசி எல்லாருக்குமே குடும்பத்துல பெரிய தகராறு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க பேச வேண்டாம். அவருடைய சுய ஜாதகம் மட்டும்தான் 100% வேலை செய்யும். இதெல்லாம் அப்பப்போ போறது. ஒரு மாசத்துல ஒரு நாள் வர்றது பெரிய விஷயம். ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி சண்டைகள் இருக்கும். சனி வக்கரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறதுனால ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி 2ஆம் வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டா இந்த ஜூலை 1 வீக் அப்புறமா வரன் உங்கள் வாயில் தேடி வரும். நீங்க 2ஆம் திருமணம் பண்ணி வாழ்க்கையில சௌக்கியமா சௌகரியமா இருக்க போறீங்க. ரீசன் என்னன்னா, உங்களுடைய லாபாதிபதி சனி 12ஆம் வீட்டிலிருந்து லாபஸ்தானத்தை நோக்கி வக்கரம் பெற்று பயணிக்கிறார். அப்ப யாரோ ஒருவர் உங்களோட வாழ்க்கையில போனதுக்கு அப்புறமா உண்மையான நபர் உங்க வாழ்க்கையை தேடி வர வேண்டிய காலகட்டமா இருக்கும். பிசினஸ்ல நீங்க முதலீடுகள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல லாபம் கிடைக்கும். வியாபாரத்துல ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் கடையை தேடி வருவாங்க. இது நாள் வரைக்கும் வாடிக்கையாளர்கள் 50% தான் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த சனி வக்கரத்துக்கு அப்புறமா வாடிக்கையாளர்கள் 100% உங்களோட கடையை நோக்கி வரப்போறாங்க. நிறைய ஷாப்ஸ்லாம் இன்னும் ஆரம்பிக்க போறீங்க. கிளை ஷாப்ஸ், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கிளை ஷாப்ஸ்லாம் ஆரம்பிக்க போறீங்க. குறிப்பா சொல்லணும்னா, மூத்த சகோதரர்களோட பிணக்குகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள்லாம் ஒன்று கூட போறாங்க. எங்க அண்ணன் கிட்ட பேசி 6 மாசம் ஆச்சு சார், 3 மாசம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் பேச்சுவார்த்தை இல்லைன்னா யாராவது மீனராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய உறவு வகைகள்ல பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுடைய குடும்பத்தோட நீங்க ஒற்றுமையா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா, 7ல இருக்கிற கேது நண்பர்களை பகைவர்களாகவும் பகைவர்களை நண்பர்களாகவும் மாத்திக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான், அவன்கிட்ட சண்டை போட்டு போக வேண்டிய சூழ்நிலை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7ல இருக்கிற கேது எப்படி ஸ்ட்ராங்கானவரோ அதே மாதிரி ராசியில் இருக்கிற ராகுவும் படு ஸ்ட்ராங்கானவர்.
ஒரு இடத்துல உங்களை அமர வைக்கவே மாட்டார். சனி எப்படி மந்தன்னு சொன்னனோ, ராகு கடுமையான சுறுசுறுப்பால். நீங்க ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வேற ஒரு ஜாப், அந்த ஜாப் போய் உட்காரணும் அப்படின்னு பயங்கரமா ஆசைப்படுவீங்க. காலையில 4 மணிக்கு எழுந்துக்க சொன்னா இரவு 2 மணிக்கே எழுந்து உட்காந்துட்டு 4 மணி எப்போ வரும்னு வெயிட் பண்றவங்கலாம் லக்னத்துல ராகு இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அதாவது பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்பீடெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அடுத்து என்ன வாழ்க்கையில செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ மீன ராசிக்கு கோச்சாரத்துலதான் உங்க ராசியில ராகு அமர்ந்திருக்காரு. அதனால அதே வேகத்தை கொடுப்பாரானா இல்ல. ஏன்னா நீங்க பிறங்கும் போதே லக்னத்துல ராகு வாங்கிட்டு வர்றதுக்கும் ராசியில இப்போ ராகு அமர்ந்து உங்களை இயக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் எண்ணங்கள் ரீதியாகவே அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் போயிருக்கும். இப்பத்துல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறோம், இப்பத்துல இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறோம், அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது, அதுக்காக எப்படி நம்ம இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மீன ராசியில ராகு அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி டைம்ல 12ஆம் வீட்டுல இருக்கிற சனி வக்ரம் பெற்று 11ஆம் வீட்டுக்கு போறாரு. சனியினுடைய பார்வைகளும் உங்களுக்கு ரொம்பவே பிரமாதமா தான் இருக்கு. உங்களுடைய 10ஆம் வீட்டுல இருந்தாலும் கூட ராசியே சனி பார்ப்பார். லாபாதிபதி ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பட்டு நீங்க இருந்தாலும் கூட மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையின் மூலமாக உங்களுக்கு நோய் உடனடியாக குணமாகும். இதனால் வரையும் உங்களை சோம்பேறின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் அவர் எவ்வளவு சுறுசுறுப்பா ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பெயர் புகழெல்லாம் கிடைக்க போகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை மாற்றமாக போய் அங்க பெயரும் புகழையும் நீங்க வாங்க போறீங்க. மற்ற நிறுவனங்கள்லாம் உங்களை கூப்பிட போறாங்க. உங்களுக்கான வேலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரெடியாக இருக்க போகிற விஷயமா குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன பண்ணுவாரு, அதாவது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற கப்பிள்ஸ்ல கூட ஒரு சிறு விரிசல், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ராகுவும் கேதுவும் அந்த விரிசல்களை உருவாக்குவார்னு. குரு கூட 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதாவது மீன ராசிக்கு 9ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவங்களுக்கு கூட ஒரு சின்ன கோடு லைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோடு லைட்டாவே வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நட்பு நிச்சயமாக தொடரும். ஆனா அந்த சின்ன கோட்டை பெருசா விரிசல் விட்டு போனீங்கன்னா ராகு அந்த ராசியை விட்டு பெயர்ச்சியாகும் வரை அந்த வடுக்கள் உங்க மனதிலே நீங்காத, அதாவது என்ன சொல்றது, வடு போகாத அளவுக்கு பெரிய ரணமாகி விட்டு போகின்ற அளவுக்கு மாற்றிவிடும். மீனராசி அன்பர்களுக்கு யாரையும் காயப்படுத்தாதீங்க. மற்றவங்க காயப்படுத்தினாலும் அதை லகுவா எடுத்து சொல்ல பாருங்க. மற்ற விஷயங்கள்ல நீங்க எதுவும் பெருசா தலையிட்டுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிச்சயமாக தேவை. குடும்பத்தோடு அனுசரித்து போக வேண்டிய காலகட்டம். நல்ல தைரியம் இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும். நீங்க பேசுறத 4 பேர் கேட்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். சபையில 10 பேர் இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துகின்ற அளவுக்கு ஒரு நல்ல தைரியமும் ஆற்றலும் தரக்கூடியதுதான் குரு பகவானுடைய வேலை. 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக உங்களை அழைத்து செல்லும். புதிய முதலீடுகள் வரவேற்கப்படும். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை விஷயங்கள் எல்லாம் தலையிடுங்க. ஆனா முதலீடு செய்யாதீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சீட்டாட்டம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடாதீங்க. இன்னைக்கு நான் போடுறேன் நாளைக்கு எனக்கு காசு வரும்னு நம்பி போடாதீங்க. ஆனா ராகு ஏமாத்துவார். காசு வர்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு மாயையை உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்து பணம் போட்டா காசு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்ல விளையாட்டு விபரீதம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பணத்தை போடுங்க சார், ரெட்டிப்பாக்கி தரேன், 3 மடங்கு ஆக்கி தரேன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரியங்களிலும் தற்போது மீனராசி அன்பர்கள் ஈடுபடவே கூடாது. அப்படி ஈடுபட்டால் என்ன நடக்கும், நீங்க போட்ட பணம் திருப்பி கிடைக்காது. அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு 4 பேருக்கு ஜாமீன் கையெழுத்து வாங்கி அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த பணமும் உங்க கைக்கு வராம போயிடும். அவங்களுக்கும் நீங்க பதில் சொல்ற மாதிரி போயிடும். மொத்தத்துல இப்படி நீங்க பணம் வாங்கி கொடுக்கறது மூலியமா உங்களுடைய சொந்த இடத்தை, வீட்டை விட்டு மற்ற இடங்களுக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். எனிவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பலன்கள் சிறப்பா இருக்கு. குரு 3ல இருந்து நல்ல பார்வையில் இருக்காரு. தொடர்ந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்குமே பொற்காலமா இருக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல டைம் தான். வாழ்த்துக்கள். வணக்கம்.